டெட் பாடியும் இல்லை, ஐ விட்னஸும் இல்லை. இதை அவங்க லாக்அப் டெத்தை ப்ரூவ் பண்ண முடியாது. எஸ்பி ப்ரெஷரில் நீங்கள் அடிச்சிங்க, அவங்க தப்பிச்சு ஓடினாங்க. இதே மெயின்டைன் பண்ணுங்க. சரிங்க. கேஸ் முடிகிற வரைக்கும் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும். சரிங்க. அத்தியூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தப்பிச்சு ஓடுறப்போ ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதில் ராஜா கண்ணு இறந்துட்டார். பாண்டிச்சேரி போலீஸ் ரிப்போர்ட் இது. மற்ற 2 பேரையும் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. லார்ட்ஸ், இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட், திஸ் பெட்டிஷன் மே பி டிஸ்மிஸ்ட். ஒரு அப்பாவிய போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சே கொண்டு ரோட்ல தூக்கி எரிஞ்சிருக்காங்க. இருட்டப்பன மொசக்குட்டி உயிரோட இருக்காங்கன்னு தெரியல. இந்த கேஸ் எப்படி முடியும்? அப்பாவின்னு எப்படி சார் சொல்றீங்க? திருநகை வச்சு பணம் வாங்கினதா எவிடன்ஸ் இருக்கு. நகைப்பணத்தோட மொசக்குட்டியும் இருட்டப்பனும் தலைமறைவாயிட்டாங்க. இதில் அப்பாவியா மாட்டிக்கிட்டு முடிக்கிறது போலீஸ்காரங்க தான். அப்பாவி போலீஸ் வீராசாமியை விசாரிக்க விரும்புறேன். மை லார்ட்ஸ், அதுக்கப்புறம் ஐ ஹம்பிளி ரிக்வெஸ்ட் தி ஹானரபிள் கோர்ட்ஸ் டு டிசைட். ஓகே, ப்ரொசீட். ஸ்டேஷன்ல தினம் நடக்கிற ஆக்டிவிட்டிஸை ரெக்கார்ட் பண்றதுக்கு ஜெனரல் டைரி மெயின்டைன் பண்ணுவீங்களா? பண்ணுவோம் சார். அவங்க 3 பேரும் தப்பிச்சு போனது இரவு 9:50க்குன்னு எழுதிருக்கீங்க, கரெக்டா? கரெக்ட் சார். அவங்க தப்பிச்சு போனதை ஸ்டேஷன் இன்சார்ஜ் எஸ்ஐ குருமூர்த்திக்கு எப்போ இன்ஃபார்ம் பண்ணீங்க? டியூட்டியில் இருந்த போலீஸ்காரெல்லாம் சேர்ந்து அங்கங்கே தேடணும் சார். ஒருத்தர் கிடைக்கல சார். அப்புறம் கரெக்டாக ஒரு 10 இருக்கும். எஸ்ஐ சார் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நடந்த சம்பவத்தை இன்ஃபார்ம் பண்ணேன் சார். My lords, I would like to bring to the notice of this court something very important. இரவு 9:50க்கு 3 பேரும் ஸ்டேஷனில் தப்பிச்சு போனதா ஜெனரல் டைரியில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இது குறிப்பிட்ட நாளோட ஸ்டேஷன் அவுட் கோயிங் கால் ரெக்கார்ட் லிஸ்ட். இந்த லிஸ்ட் படி ஸ்டேஷன்லேருந்து குரு வீட்டுக்கு 9:10க்கு ஒரு கால் போனதா இருக்கு. அதை விட ரொம்ப முக்கியம், 9:50க்கு அப்புறம் ஸ்டேஷன்லேருந்து குரு வீட்டுக்கு எந்த கால்ஸும் போகலை. That's why Chandru is a brilliant lawyer. அவர்கிட்ட இந்த ப்ரூஃப் ஏற்கனவே இருந்திருக்கு. He always waits for the right time. 3 பேர்ல ராஜா கண்ணு இறந்துட்டாரு. மொசக்குட்டி இருட்டப்பன்னு என்ன ஆனாங்கன்னே தெரியல. ஆனால் அதை பற்றி யாருக்குமே எந்த கவலையும் இல்லை. நடந்த உண்மை தெரியணும்னா இவங்க 2 பேரும் தான் ஐ விட்னஸ். நீதிக்கு ஆதரவான வார்த்தைகளை விட அநீதிக்கு எதிரான நீதிமன்றத்தின் மௌனம் ஆபத்தானது. We need more time to investigate, my lords. Next hearing in 10 days. Thank you, my lords. சந்துரு வந்து என் சேம்பரில் பார்க்க சொல்லு. சார், அவரை ஜட்ஜு கூப்பிட்டு சேம்பரில் பாருன்னு சொன்னால் கூட பார்க்க மாட்டார் சார். சந்துரு, 10 நாள் என்னத்தை சாதிச்சுட்டு போறீங்க? அந்த பொண்ணுக்கு நல்ல காம்பன்சேஷன் வாங்கி தரேன். உங்கள் கிளைண்ட்டுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய நல்லது அதுதான். நான் அதையும் சாதிக்கிறக்காக இந்த கேஸ் எடுக்கல சார். ஒரு இன்னசென்ட் ட்ரைபல் உமனுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு போராடுறேன். இன்னைக்கு செங்கனி, நாளைக்கு இன்னொரு பொண்ணுக்காக நிற்பேன். கோர்ட்ல நீதி கிடைக்கலன்னா ரோட்ல இறங்கி போராடுவேன். போராடுறதுக்கு லா எனக்கு ஒரு வெப்பன். தட்ஸ் ஆல். ராஜா கண்ணு சாவுக்கு காரணமா இருந்த ஒருத்தரை விட மாட்டேன். பெஸ்ட் ஆஃப் லக். யா, டு யூ டூ. அக்கார்டிங் டு மைத்ரா, இருட்டப்பனுக்கு நம்பர்ஸே தெரியாது. ஆனால் ரைஸ் மில் ஓனர் கால் பண்ணி பேசினது இருட்டப்பன் தான் உறுதியாக சொன்னார். மூணார் ராஜேஷ் ஃபோன் பூத்துக்குள்ள 3 பேர் இருந்ததா சொல்லியிருக்காரு. ஆனால் ரைட்டர் வீராசாமி ஃபோன் பூத்துக்கு வெளியே நின்று தான் ராஜேஷ் கிட்ட பேசியிருக்காரு. இஃப் வி கேன் கனெக்ட் த டாட்ஸ், ஃபோனில் பேசினது இருட்டப்பன் தான். ஆனால் ரைஸ் மில் ஓனருக்கு கால் பண்ணி பேச வச்சது போலீஸ். நடராஜ் எஸ்ஐ குரு உடுமல்பேட் போலீஸ் ஸ்டேஷனில் 3 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காருல்ல. அந்த ஃபோன் பூத்தில் இருந்து உடுமல்பேட் போலீஸ் ஸ்டேஷன் கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கு. அந்த ஸ்டேஷனோட குரு இன்னும் நல்ல கான்டாக்டில் இருக்காரு. ஸோ நம்ம ஜெயில தேர்ந்து முடிவு பண்ணதெல்லாம் கரெக்ட். நம்ம தேடிட்டு இருந்த இடம் தான் தப்பு. லாக்அப் டெத் நான் கோர்ட்டில் நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு எவிடன்ஸ் அது வேணும். ஏதாவது மிஸ் பண்ணியிருப்பீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.